கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்ம நேற்று தினத்தில் வந்து 13வது அதிகாரம் பார்த்தோம். அதில் வந்து என்ன அப்படின்னா, அந்நிய தெய்வத்தை கர்த்தரை விட்டுட்டு அந்நிய தெய்வ அற்புதம் செய்து அதனால அங்கே வாங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் ஏமாற்றுவாங்க, யாரெல்லாம் வஞ்சிப்பாங்க, யாருக்குனாலும் நம்ம போகக்கூடாது, அப்படிப்பட்டவர்களெல்லாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நேற்று தினத்தில் பார்த்தோம். இந்த தினத்தில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா, யாராவது ஒருவர் வந்து நமக்கு தெரிஞ்சவங்க வேண்டியவங்க இறந்து போனால் அவங்களுக்காக நம்ம நினைச்சு கூடாதான், நம்முடைய சரீரத்தை நினைச்சு கூடாதான், கீறி கொள்ளக்கூடாதான். அடுத்தபடியாக வந்து கண்கள், நம்முடைய கண்களுக்கு இடையே இந்த முடி இருக்குதுல்ல, மேலே கண்களுக்கு மேலே அந்த முடி இருக்குல்ல, அந்த முடியை நினைச்சு கூடாதான், சேவிங் பண்ணக்கூடாதான், அதான் சவரம் பண்ணக்கூடாதான், சேவிங் பண்ண கூடாது. அடுத்தால செத்தவனுக்காக நம்ம உடல் என்ன சொல்றத கீறி கொள்ளக்கூடாது. 2 பாயிண்ட். அப்புறம் வந்து சொல்றாரு, நீங்கள் வந்து உங்கள் தேவனாய கர்த்தருக்கு நீங்கள் பரிசுத்தமான ஜனங்கள், அதனால பூமியின் மீது எங்கும் அல்ல சகல ஜனங்களிலும் உங்களே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனமாய் இருக்க தெரிந்து கொண்டாருன்னு சொல்லி இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு. இஸ்ரேல் ஜனங்களை நீங்க கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளிலும் ஜனங்களிலும் உங்களே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டாரு. அதனால நீங்க என்ன செய்யலாம், அருவருப்பானது ஒன்றையும் நீங்க என்ன செய்யக்கூடாது, புசிக்க கூடாதுங்கிறார். கர்த்தர் நமக்காக தெரிந்து கொண்டாருங்கிறனால அருவருப்பானதை புசிக்க கூடாதுங்கிறார். இஸ்ரேல் ஜனங்கள் சொல்றது நமக்கு சொல்றதுதான், நாம அதன்படி நடக்கணும். அதான் சொல்றாரு. எதெல்லாம் நான் வந்து புசிக்கலாம் அப்படின்னா, அருவருப்பானது புசிக்க கூடாது. அதுல வந்து எதெல்லாம் புசிக்கலாம் அப்படின்னா, மாடு, செம்மறியாடு, வெள்ளாடு, மானு, வெளிமான், கலைமான், வரையாடு, புள்ளிமான், சருகுமான், புல்வாய், இதெல்லாம் சாப்பிடலாம். அடுத்தபடியா மிருகங்கள்ல வந்து விரிக்குழம்புலதான் இருந்து குழம்புகள் வந்து 2ஆக பிரிந்திருக்கணுமா. விரிகுழம்பு இருக்கணும், குழம்பு வந்து 2ஆ பிரிஞ்சிருக்கணுமா. அசை போடுறதுமான சகல மிருகங்களை நீங்க நினைச்சலாம் புசிக்கலாங்கிறா. ஆடு மாடு காலை பார்த்துருப்பீங்களா, கிளாடியில் வெள்ளையா இருக்குல்ல, அதான் என்னது விரிக்குழம்பு. அது எப்படி இருக்கு பார்த்தீங்களா, அதில் 2 இருக்கும், பார்த்துருக்குங்க, 2ஆ இருக்கும். அப்படி 2ஆ என்ன செஞ்சது பிரிஞ்சிருக்கணும். 2வது வந்து ஆடு மாடெல்லாம் நினைச்சது அசை போடுறது பார்த்துருக்கீங்களா, இப்படியே என்ன அசை போடணும். இப்படிப்பட்ட மிருகங்கள் தான் நம்ம என்ன செய்யணும், சாப்பிடணுமே தவிர அசை போடாதது, விரிக்குழம்பு இல்லாதது என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அடுத்தபடியாக வந்து அசை போடுறதுல விரிக்குழம்பு உள்ளது, அசை போடுறது ஆனால் வந்து விரிக்குழம்பு இல்லை, அப்படிப்பட்டதையும் என்ன செய்யக்கூடாது, புசிக்க கூடாது. அசையும் போடணும், விரிக்குழம்பு இருக்கணும். இப்போ வந்து ஒட்டகம் இருக்கும் பார்த்துக்காங்க. ஒட்டகம் வந்து என்ன செய்யுது, அதுக்கு விரிகுழம்பு இருக்குது, ஆனால் வந்து என்னன்னா அது வந்து அசை போடாதான். அசை போடுறவைகளிலும் விரிக்குழம்புகளிலும் நீங்கள் புசிக்கத்தகாத வேண்டால் ஒட்டகம். அடுத்தல முசல், அடுத்தல புளி முசல், அவையெல்லாம் அசை போடுது, ஆனால் உங்களுக்கு என்ன செய்யல, விரிகுழம்பு இல்லை. ஒட்டகம், முசல், குழி முசல் அசை போடுது, விரிகுழம்பு இல்லை, அதனால புசிக்கக்கூடாது. அது வந்து நமக்கு அசுத்தமாக இருக்குமா. அடுத்தது பன்றி வந்து புசிக்கக்கூடாதான், ஏன்னா அது வந்து விரிகுழம்புல தான் இருக்குது, ஆனால் அதுவும் அசை போடாது இருக்குதான். அதனால பன்றி என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாதான், அது வந்து அசுத்தமானதான். அடுத்தல இவைகளின் மாம்சத்தை புசியாமலும் இவங்க உடலை தொடாமலும் இருப்பீர்கள். அந்த மாம்சத்தை புசிக்கவும் கூடாது, இந்த மாம்சத்தின் உடல் நினைச்சக்கூடாது, தொடவும் கூடாது. அப்புறம் வந்து இது வந்து மிருகங்கள்லேருந்து பார்த்தோம். அடுத்தபடியாக ஜலத்தில் இருக்கிற எல்லாவற்றிலும் சிறகும் செதிலும் உள்ளவைகள் எல்லாம் நீங்கள் புசிக்கலாம். ஜலம்னா தண்ணீர், இதுல இருக்கிறதுல சிறகும் இருக்கணும், செதிலும் இருக்கணும், அப்படிப்பட்டதெல்லாம் என்ன செய்யலாம், புசிக்கலாம். சிறகும் செதிலும் இல்லாத எது ஒன்றையும் தண்ணீர்ல உள்ளது நினைச்சக்கூடாது, புசிக்க கூடாது. அது வந்து என்னது, அசுத்தமா இருக்குமா. அடுத்தல சுத்தமான சகல பட்சிகளையும் நீங்கள் என்ன செய்யலாம், புசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. பட்சிகள்லாம் என்னது, புறா பறக்குறது இல்லை, அதான் வந்து என்னது பட்சி, கோழி, கோழி இப்படிலாம் இருக்குல்ல, அப்படிப்பட்ட பட்சிகள் என்ன செய்யலாம், அது வந்து புசிக்கலாம், அது வந்து சுத்தமா இருக்குதான். அடுத்தல இந்த பட்சிகள்ல பறவைகள்ல இதெல்லாம் எதெல்லாம் புசிக்க கூடாது அப்படின்னா, கழுகு, கருடன், கடலுராஞ்சி, பைரி, வல்லூர், சகலவித பருந்தும், சகலவித காகங்களும். ஏன்னா சகலவித பருந்துன்னா பருந்துல நிறைய ஐட்டங்கள் இருக்கு, காகங்கள் நிறைய ஐட்டங்கள் இருக்கு, அதான் சகலவித. தீக்குருவியும், கூகையும், செம்புகமும், சகலவிதமான டேகையும் நிறைய இருக்கு. ஆந்தை, கோட்டான், நாரை, குளக்கடா, குருகு, நீர்க்காகம், கொக்கு, சகலவித ராஜாளி, புழுக்கொத்தி, வௌவால், இது என்னச்சக்கூடாது, புசிக்க கூடாது. உபாகமும் 14வது அதிகாரத்துல இருக்கு, லேவியராகமும் 11வது அதிகாரத்துல இருக்கு. இதெல்லாம் புசிக்க கூடாதுங்கிறது.
இருக்கு. நம்ம விவரத்துல பார்த்துட்டோம். இப்போ வாமத்துல இருக்கு பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்துல பறக்கிறதுல ஊர்வனையாவும் நமக்கு என்னதான் அசுத்தமா இருக்கணுமா. பறக்குது ஆனா ஊந்து போகுது, அப்படிப்பட்டதுலாம் என்னது அசுத்தமா இருக்கு. மேல பறக்கும், கீழே தரையில நடக்கிறதுக்கு போல ஊர்ந்து போகும். அப்படிப்பட்டதும் என்னது அருவருப்பா இருக்குமா, அது வந்து புசிக்க கூடாதான். அடுத்தல நமக்கு சுத்தமான பறவைகள் எல்லாம் புசிக்கலாம். இதே சமயத்துல தானா ஏதாவது மிருகங்களோ பறச்சிகளோ ஏதாவது இறந்து போயிட்டுன்னு வச்சுக்கிடும். அப்படி தானா இறந்து போனது நம்முடைய வாசல் இருக்கிற பரதேசிக்கோ அண்ணனுக்கு என்ன செய்யலாம், அதை கொடுத்துடலாம். பரதேசிக்கு அண்ணனுக்கும் புசிக்க கொடுத்துடலாம், அண்ணனுக்கு விலைக்கு கூட வித்துடலாம். ஆனா வந்து நம்ம நினைச்சக்கூடாது, சாப்பிடக்கூடாது. தானா செத்ததை சாப்பிடக்கூடாது. இலவசமாக பரதேசி கொடுக்கலாம், இல்லை அந்நியனுக்கு இலவசமாக கொடுக்கலாம், இல்லைன்னா விற்கலாம் அண்ணனுக்கு. அது அப்படி செஞ்சிடலாமா. அடுத்தபடியாக இப்போ ஒரு கத்தருக்கு நம்ம எல்லாரும் பரிசுத்த ஜனமா இருக்கனால வெள்ளாட்டுக்குட்டி என்னதுன்னு தாயின் பாலில சமைக்க வேண்டாங்கிறார். வெள்ளாட்டுக்குட்டியும் ஆட்டையும் ஒரே நாள்ல ஒரே இடத்துல வெட்டக்கூடாது. அதுக்குதான் தாயின் பாலில சமைக்க வேண்டாங்கிறாங்க. ஏதாவது ஒண்ணு வெட்டிக்கிடலாம், ரெண்டும் ஒரே போல நினைச்சு கூடாது. வெள்ளாட்டுக்குட்டியும் தாயின் பாலில இருந்து சமைக்க வேண்டாம், ரெண்டும் ஒன்போல வெட்டி சமைக்க வேண்டாங்கிறப்பல. அடுத்தபடியாக கர்த்தருக்கு நம்ம எப்பொழுதும் நினைச்சோமா பயந்து பழகும்படிக்கு, கர்த்தரத்துல பயந்து பழகும்படிக்கு வருஷந்தோறும் விதைக்கிற விதைப்புல வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசம்பாகத்தை பிரிக்கணுமா. நம்ம என்னென்ன விளைச்சிருக்கிறோமோ, என்னென்ன விளையுதோ அதுல என்ன செய்யணும், தசம்பாகத்தை என்ன செய்யணுமா பிரிக்கணுமா. பிரிச்சு அதை கர்த்தர் தமக்கு நாம விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்நானத்துல, கர்த்தர் தமது நாம விளங்கும் ஸ்நானம் ஆலயம். அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து இஸ்ரேலுக்கு கானான் தேசத்துக்கு போனோட அவங்க ஆலயம் திறந்து எடுத்துக்கொள்வாங்க. இப்ப நமக்கு வந்து கர்த்தருடைய ஆலயம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால அந்த கர்த்தர் நமக்கு தெரிந்து கொள்ள ஆலயத்துலதான் எங்க கொண்டு தசம்ப பாகத்தை நிச்சயமா படைக்கணுமா. அது வந்து தசம்ப பாகம் தானியமா இருந்தாலும் தானியம்னா பயிறு கடலை இப்படிலாம் சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட தானியங்களா இருந்தாலும் சரிதான், இல்லை திராட்சை ரசமா இருந்தாலும் சரிதான், இல்லை எண்ணெயா இருந்தாலும் சரிதான், எந்த ஆடு மாடுகளை தலையிற்று இதெல்லாம் என்ன செய்யலாம், கர்த்தருடைய சன்னிதானத்துல என்ன செய்யணும், கொண்டு வந்து வரணும். அங்க வந்து என்ன செய்யலாமா, புசிக்கலாமா. அதுல கர்த்தர் உன்னை ஆசிரியக்கிற காலத்துல, கர்த்தர் ஆசிரியக்கிற போது கர்த்தர் நாம விளங்கும்படி தெரிந்து கொள்ற ஸ்நானம் நமக்கு வந்து தூரமா இருக்கு வச்சுக்கிட்டோம். இப்ப வந்து ஒரு வேலையில விளைஞ்ச உடனே தசமாக கர்த்தர் காணிக்க கொடுக்குறோம். அடுத்தளவு உள்ள பொருட்களை கொண்டு ஆலயத்துல கொண்டு நம்ம நினைச்சலாம், சமைச்சு சாப்பிடலாம். ஆனா நமக்கு அந்த ஆலயம் வந்து நமக்கு தூரமா இருக்கு, கர்த்தர் திறந்து கொடுக்குற ஆலயம் வந்து தூரத்துல இருக்குன்னு வச்சுக்கிட்டோம். அப்போ என்னன்னா வழிப்புற இடத்துல நமக்கு தொலைவா இருக்கிறதுன்னா அதை நீங்க நினைச்சு நாங்க கொண்டு போகாதபடிக்கு அதை பணமாக்கி பணமுடிப்பை என்ன செய்யலாம், கையில பிடித்து கொண்டு போகலாமா. பணமுடிப்பை கொண்டு போய் கர்த்தர் தந்து கொள்ற ஸ்நானம் மாதிரி அந்த ஆலயத்துக்கு போய் என்னச்சுன்னா நம்மளுடைய இஷ்டப்படி ஆடு மாடு திராட்சை ரசம் மதுபானம் சகலத்தையும் எனக்கு பணம் கொடுத்து வாங்கி தேவனாய கர்த்தருடைய சன்னதியில் நீயும் உன் குமாரரும் குமார்த்திகளும் உன் வாசல் இருக்கிற லேவியனும் புசித்து என்ன செய்யுங்க, சந்தோஷமா இருப்பீங்கிறார். கண்டிப்பா ஆலயத்துல கொண்டு போய் நம்ம சமைச்சு சாப்பிடனே ஆசை இருந்தா பக்கத்துல இருந்தா போயிடலாம், தூரத்துல இருந்தா அந்த பொருளை நமக்கு கொண்டுட்டு போக முடியாது, ஆடு மாடெல்லாம் நடத்தி கொண்டு போக முடியாது. அப்ப அப்படி இருந்தா நம்ம என்ன செய்யணும், அதை வித்து அந்த பணத்தை என்ன செய்யணும், கொண்டு போய் அங்க பக்கத்துல போய் என்ன செஞ்சலாம், ஏதோ ஆடு மாடு என்ன செய்யலாம், அந்த கூலிக்கு நம்ம ஏதாவது வாங்கி அங்கிருந்து அடிச்சு புசித்து என்ன செய்யலாம், அங்கத்துல சன்னிதானத்துல சாப்பிட்டுட்டு வரலாமா. ஆனா வந்து லேவியனையே என்ன செய்யணும், கூட அழைச்சிட்டு போகணுமா. லேவியனையும் கைவிடக்கூடாது. ஆனா கர்த்தர் வந்து லேவிக்கு வந்து கர்த்தர் தான் சுதந்திரமா இருக்கிறதுனால அவங்களுக்கு வேற பங்கு சுதந்திரம் எதுவும் இல்லாதபடினால லேவியன்னு நம்ம வச்சு அழைச்சிட்டு போனோம், அவங்களை கைவிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதே போல 3ஆம் வருஷத்தின் முடிவில் அவ்வருஷத்தில் உனக்கு வந்த பலன் எல்லாவற்றிலும், 3ஆம் வருஷம் முடிவில் நமக்கு வந்த பலன் எல்லாவற்றிலும் தசம்பாக பிரிக்கணுமா. பிரிச்சு அது வாசல்ல தசம்பாத்தி பிரித்து நம்முடைய வாசல் என்ன செய்யணுமா, அதை வைக்கணுமா. லேவியனுக்கு எதுக்குன்னா, லேவியனுக்கு உன்னோட பங்கும் சுதந்திரம் இல்லாதபடினால அவனும் வாசல் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து அதை புசித்து திருப்தி அடைவார்களாம். 3ஆவது வருஷத்து விளைச்சல்ல உள்ள பங்கு பிரிச்சு வாசல்ல வச்சுட்டோம் அப்படின்னா பங்கு சுதந்திரம் இல்லாத லேவியன் இல்லைன்னா பரதேசி இல்லைன்னா திக்கற்றவர்கள் இல்லைன்னா விதவைகள் வந்து என்ன செய்வாங்களாம், அதை எடுத்து புசித்து திருப்தி அடைவாங்களாம். அப்பொழுது நம்முடைய கை செய்யும் வேலையெல்லாம் நம்முடைய தேவனை கர்த்தர் நினைச்சு வரான், நம்மளை ஆசீர்வதிப்பாராம். மற்றவர்களுக்கு கொடுக்கும் போதுதான் கர்த்தர் நினைச்சு ஆசீர்வதிப்பாராம். அதனால எல்லாரும் தசம்பாகத்தை பிடித்து வாசல் என்ன செஞ்சிருமா வச்சிடணுமா. ஏன்னா ஆலயம் தூரமா இருக்கு, கொண்டு போக முடியல அப்படின்னா அப்படி வச்சுட்டோம்னா அவங்க என்ன செஞ்சிருவாங்க, எடுத்து புசிச்சுக்கிடுவாங்களாம். அடுத்தபடியாக 12வது அதிகாரம் 12வது என்னன்னா
7ஆம் வருஷம் முடிவில் வந்து விடுதலை வருஷம்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். ஏற்கனவே நேத்திராமலாம் படிச்சிருக்கோம். 7வது வருஷம் விடுதலை வருஷம். அப்போ அந்த விடுதலை வருஷத்தினுடைய விவரம் என்ன அப்படின்னா, இப்போ பிறனுக்கு யாராவது கடன் கொடுத்துக்கிறாங்க. கடன் கொடுத்தவங்க நினைச்சிருவாங்க கர்த்தர் நியமித்து அந்த விடுதலை வருஷம் கூறப்பட்டபடினால அந்த கடன் நினைச்சணும் பிறன் கையிலாயிலும் தன் சகோதரன் கையிலும் தண்டாமல் விட்டுடணும் வாங்காம அப்படியே விட்டுறணுமா. விடுதலை வருஷம் நெருங்கிடுச்சு. விடுதலை வருஷம் கடன் கொடுத்தவனும் கர்த்தர் நியமித்து விடுதலை கூறப்பட்டபடியால் அந்த கடனை யாருக்கு கடன் கொடுத்தாலும் பிறன் கையில கொடுத்திருந்தாலும் சரிதான், அதில் வந்து பிறன் கையில கொடுத்தாலும் அவங்க சகோதரன் கையில கொடுத்திருந்தாலும் என்ன செய்யலாம், வாங்காதபடிக்கு அதை விட்டுறணுமா. அடுத்தது அந்நிய ஜாதியின் கையில வந்து நீ கடனுக்கு கொடுத்துக்கோன்னு வச்சுக்கிடும், அவங்ககிட்ட என்ன செய்யலாம், நீ வாங்கிடலாம். அந்நிய ஜாதியான அந்நியன் கையில கொடுத்துருந்தா அது கடன் நினைச்சு வாங்கிடலாம். ஆனா நம்ம சகோதரனுக்கு நம்மகிட்ட உள்ளவங்ககிட்ட நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதை விட்டுறணுமா, மன்னிச்சு விட்டுறணுமா. சகோதரத்தில் உனக்கு வர வேண்டியதை நீ அப்படி செஞ்சுட்டு விட்டு விடுங்கிறார். எதுக்கு அப்படின்னா, நம்முடைய தேசத்துல எளியவன் யாரும் இல்லாதபடி இருக்கும்படியாக இப்படி கொடுக்கும்போது நம்ம தேசத்துல எளியவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாப்புல. அப்புறம் வந்து கர்த்தர் நமக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனைகளையும் படி நம்ம என்ன செய்யணுமா, செய்யணுமா. நீ உன் தேவனாய கர்த்தர் சத்தத்தை கவனமாக கேட்பாயானார். நம்ம வந்து கர்த்தர் கற்பிக்கிற கற்பனைகளை கவனமா நம்ம கேட்கணும் அப்படின்னா நம்முடைய தேவனாய கர்த்தர் நமக்கு சுதந்திரம் கொடுக்கும் தேசத்துல நம்மள என்ன செய்யலாம், மென்மேலும் ஆஸ்வதிப்பாராம். நம்ம வந்து கர்த்தருடைய சத்தத்துக்கு கவனமாக கேட்கும்போது கர்த்தர் நம்ம கொடுக்குற தேசத்துல நம்மள என்ன செய்யலாம், மென்மேலும் நினைச்சு வரான், ஆசீர்வதித்து வரான். அடுத்தபடியாக நம்முடைய தேவனாய கர்த்தர் நமக்கு சொன்னபடி ஆசீர்வதிப்பதனால நீ அநேக ஜாதிகளுக்கு என்ன கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லைன்னு சொல்றாரு. நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்களை ஆளுவதில்லை. அநேக ஜாதிகள் நம்ம கடன் கொடுப்போம், நம்ம கடன் வாங்க மாட்டோம். அடுத்து நம்ம அநேக ஜாதிகளை ஆளுவோம், அந்த ஜாதிகள் வந்து நம்மளும் ஆள மாட்டாங்க. அப்படி கர்த்தர் நம்மள என்ன செய்வாராம், நம்ம கொடுக்குற தேசத்துல நம்ம ஆசீர்வதிப்பாராம். அதனால நம்ம என்ன செய்யணும், வட்டியை வந்து சகோதரன் கையில என்ன செய்யக்கூடாது, கடன் வந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லி பாக்குறோம். அந்நியன் கையில வாங்கலாம். அடுத்தபடியாக தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்துல எந்த வாசல்லையாவது இருந்தாலும் சரிதான், எந்த சகோதரர்கள் எளியவனாய் ஒருவன் இருந்தால், எந்த வாசல்லையாவது தேசத்தின் வாசல்ல ஏதாவது ஒரு எளிய சகோதரன் ஒருவன் இருந்தா, எளியவனாக அவன் சகோதரனுக்கு நம்ம இருதயத்தை நிச்சயமா கடினமாக்காதபடிக்கு கையை என்ன செஞ்சிடணுமா, மூடாதபடிக்கும் விட்டுறணுமா. அவனுக்கு உன் கையை என்ன செய்து தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்தின் மீது அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாய். வந்து இப்போ தேவைக்கு வந்திருக்காங்க, அப்போ நம்ம நினைச்ச அவசரத்தின் மீதும் நம்ம நினைச்ச பணத்தை கொடுக்கணுமா, கடனா கொடுக்கணுமா. ஆனா அது வந்து விடுதலை வருஷமா 7ஆம் வருஷம் கிட்டிருக்குதுன்னு சொல்லி நம்முடைய இருதயத்துல பொல்லாத நினைவு கொண்டு நம்ம ஏழை சாதனோட கொடாமல் மறுத்து அவன் மேல் கண் வைக்காதபடிக்கு அவன் உன்னை குறித்து கர்த்தர் வைக்க அபயம் விடாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணுமா. அப்படி செஞ்சா நமக்கு பாவமா இருக்குமா. அதனால 7ஆம் வருஷம் நெருங்கிட்டு விடுதலை வருஷம் நம்ம இப்போ வந்து கொடுத்தா நமக்கு அவங்க தரமாட்டாங்களே அப்படின்னு சொல்லி கொடுக்காம இருக்கக்கூடாதான். நம்ம கண்ணு அவங்களுக்காக இறங்கணுமா, அவங்களுக்காக நிச்சயமா உதவிகளை செய்யணுமா. அப்படி கொடுக்கும்போது நம்ம வந்து பாவம் செஞ்சது சமல்ல, எந்த பாவம் இருந்தாலும் கத்தரிச்சு வரான், மன்னிப்பறான். அதில் அப்படிப்பட்டவனுக்கு நம்ம என்ன செய்யணுமா, தாராளமாக கொடுக்கணுமா. தாராளமாக கொடுக்கும்போது நம்முடைய இருதயம் என்ன செய்யக்கூடாது, விசனப்படக்கூடாது. எளியவர்களுக்கு நம்ம வந்து பொருளை கொடுக்கும்போது தாராளமாக கொடுக்கணும். ஆனால் நம்முடைய இருதயம் என்ன செய்யக்கூடாது, விசனமாக இருக்கக்கூடாது. அதில் மித்து உன் தேவனாய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்ய எல்லா காரியத்திலும் உன்னை ஆசிரிப்பாராம். அதில் மித்தும் கர்த்தர் நம்மளை என்ன செய்வாராம், நம்மளை ஆசீர்வதிப்பாராம். அடுத்தபடியாக தேசத்திலே எளியவர்கள் என்ன செய்யல, இல்லாது இருப்பதில்லை. தேசத்துல எளியவர்கள் இல்லாது இருப்பதில்லைங்கிறதுனால நம்ம என்ன செய்யணும்னா, சிறுமைப்பட்டவனுக்கும் எளிமைப்பட்டவனுக்கும் சகோதரனுக்கும் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று கட்டளை எடுக்கிறேன்னு சொல்றாரு. தாராளமா நம்ம என்ன செய்யணுமா, நம்ம கையை திறக்கணுமா, எளியவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் தாராளமா என்ன செய்யணுமா, திறக்கணுமா. அப்போ வந்து நம்முடைய தேசத்துல எளியவர்கள் இல்லை இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கட்டளை எடுக்கிறாராம். அடுத்தபடியாக ஒரு அடிமை வச்சு பார்க்குறோம். நம்முடைய சகோதரனாகிய எப்ராய புருஷன், அதாவது வந்து நம்முடைய சகோதரன் வந்து கடன் கொடுத்தா வாங்க வேண்டாம்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தபடியாக யாராவது வந்து சகோதரனாகிய எளியவர்கள் 7ஆவது வருஷம் கிட்டிட்டு அப்படின்னு சொல்லி கடன் கேட்கும் போது கிட்டிட்டேன்னு சொல்லி கொடுக்காம இருக்கக்கூடாது. கண்டிப்பாக கொடுக்கணும், தாராளமாக கொடுக்கணும், விசனமாக கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தபடியாக அடிமை. இங்கே அடிமைனா எப்ராய புருஷன், ஒரு நம்மளுடைய சகோதரர் வந்து ஒரு எப்ராய புருஷனாக இருக்கிறாங்க, இல்லை எப்ராய ஸ்திரியா இருக்கிறாங்க வச்சுக்கிறோம். அப்போ வந்து அவங்க விலைப்பட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கணும். அப்போ 6 வருஷம் இடத்துல அவங்க வந்து நம்ம இடத்துல நினைச்சுறாங்க சேவிக்கணும், 6 வருஷம் சேவிக்கணும். 7ஆம் வருஷத்துல என்ன செய்யணும், அவர்களை விடுதலை பண்ணி என்ன செஞ்சிடணும், அனுப்பி விட்டுறணும்.
அப்போ அவரை விடுதலையில் அனுப்பிவிடும்போது அவங்கள நினைச்சக்கூடாது, வெறுமையாக அனுப்பக்கூடாது. ஏன்னா 6 வருஷம் நமக்கு நினைச்சுறாங்க, நல்லா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்காங்க, ரெட்டத்தனையாக வேலை செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அதனால நம்ம நினைச்சக்கூடாதுன்னா அவங்க 7வது வருஷம் விடுதலை பண்ணணும். அப்போ விடுதலை பண்ணும்போது நம்ம நினைச்சக்கூடாது, அவங்கள வெறுமனே விடக்கூடாதான். விடாதபடிக்கு தாராளமாக நினைச்சிருமா கொடுத்து அனுப்பணுமா. எங்கேருந்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்ததின்படி ஆட்டு மந்தையிலோ இல்லை களத்திலோ இல்லை ஆலையிலோ எடுத்து என்னமா தாராளமாக அவங்களுக்கு கொடுத்து வச்சிருமா அனுப்பணுமா. இனி எகிப்து தேசத்தில் நீங்கள் என்ன செஞ்சீங்க, அடிமைத்தனத்தில் இருந்தீங்க. அப்போ கர்த்தர் உங்களை என்ன செஞ்சார், அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து கொண்டு வந்தார். அதை என்ன செய்யணுமா, நினைவு கூறணுமா. அந்த நினைவு கூர்ந்து நம்ம என்ன செய்யணும், அடிமைக்கு தாராளமாக கொடுக்கணுமே தவிர அவங்க சும்மா விடக்கூடாதான். இப்படி கர்த்தர் என்ன செய்றாரு, ஆகையால் இன்று நான் இந்த காரியத்தை குறித்து உனக்கு கட்டளை எடுக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப ஆனாலும் அவன் முன்னிடத்தில் நன்மை பெற்று, யாராவது இந்த அடிமை நம்ம இடத்துல நன்மை பெற்றிருக்கான், நன்மை பெற்று உன்னையும் குடும்பத்தையும் நேசிப்பனால், அந்த அடிமை நம்ம இடத்துல நல்லா நன்மை பெற்றனால நம்மையும் நம்முடைய குடும்பத்தை நேசிக்கிறாரு பிள்ளைன்னு வச்சுக்குவோம். அப்போ என்னன்னா, நான் உங்களை விட்டு நான் போக மாட்டேன். 7 வருஷம் விடுதலை ஆகி போகணும். ஆனால் நம்மளை நேசிக்கிறதுனால என்ன செய்ய முடியும், நான் உங்களை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படின்னா ஒரு கம்பி எடுக்கணுமா. கம்பி எடுத்து அதை காதை கம்பி எடுத்து காதை என்னச்சணும், கதவோடு சேர்த்து என்னச்சணுமா குத்தணுமா. பின்பு அவன் என்றைக்கும் உனக்கு என்னச்சுவான், அடிமையா இருப்பான் அப்படிங்கிறாரு. உன்னை அடிமை பெண்ணுக்கும் நீ என்னச்சுவா அப்படியே செய்வாயாக. அடிமையான நினச்சிதான், அடிமை பெண்ணாக நினச்சிதான் அப்படி கதவுல காதை வச்சிருந்துச்சுமா குத்திட்டு அதுக்கப்புறம் என்னச்சுன்னு வச்சுக்கலாமா. இப்போ நான் விடுதலையாகி நமக்கு அனுப்பிவிடுது, நமக்கு விசனமாக காணப்பட வேண்டாங்கிறார். 6 வருஷம் நம்மகிட்ட பிரட்டிமான கூலிக்கு அவங்க கிட்டாக அவங்க என்ன வேலை செஞ்சுருக்குறாங்க. அதனால நம்ம என்ன செய்யணுமா, அவங்க நான் விடுதலைன்னு வருஷம் நான் விடுதலையாகி போகிறேன்னு சொன்னால் அவங்களுக்கு நம்ம என்னென்ன கேட்குறாங்களோ அதை நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும். தாராளமாக கொடுக்கணும். அப்படி செய்யும்போது கர்த்தர் நம்ம செய்கிற எல்லா விதத்திலும் நமக்கு என்ன செய்வாராம், ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராம். அடுத்தபடியாக நம்முடைய ஆடு மாடுகளில் தலையீற்றாகிய ஆணு, நம்முடைய ஆடு மாடுகளில் தலையிட்டு ஆண்குட்டி போட்டுக்குன்னு வச்சுக்கிட்டோம். அப்போ அதெல்லாம் என்னது, நம்முடைய தேவனாய கர்த்தருக்கு அது பரிசுத்தம். அதனால அந்த மாட்டின் தலையிட்டு என்னச்சுக்கூடாது, மாட்டு தலையிட்டு என்னச்சுக்கூடாது, வேலை வாங்கக்கூடாது. ஆட்டின் தலையிட்டா இருந்தாலும் அது மயிறு கத்திரிக்க கூடாதான். கத்திரிக்காத பிடிக்கு அது என்ன செய்யணும், கர்த்தர் தெரிந்து கொள்ள ஸ்நானமாகிய வருஷந்தோறும் என்ன செய்யணும், வீட்டாரமாக போய் கர்த்தர் தெரிந்து கொள்ள ஸ்நானத்துல போய் அவைகளை அடிச்சு சந்தோஷமா என்ன செய்யலாமா, புசிக்கலாமா. ஆனா அவங்க நேர்ந்து கொண்ட ஆடு இல்லை மாடு மூடமா இருக்கு, இல்லை குருடா இருக்குன்னு வச்சுக்கிட்டோம், இல்லை பழுதா இருக்குன்னு வச்சுக்கிட்டோம். இப்படிப்பட்ட முடம் குருடு பழுது இருந்தால் இது என்ன செய்யக்கூடாதுன்னா, கர்த்தருடைய தேவனுக்கு என்ன செய்யக்கூடாது, கர்த்தர் சன்னிதானத்தில் பலி செலுத்தக்கூடாது. அது பலி செலுத்தக்கூடாது. அதை நம்முடைய வாசல்ல கலைமான் வெளிமான் இதெல்லாம் எப்படி அடித்து புசிக்கிறோமோ அதே போல் என்ன செய்யலாம், அடித்து புசிக்கலாம். ஆனால் தீட்டுள்ளவன் தீட்டுப்பட்டவன் தீட்டுப்படாதவன் இதெல்லாம் என்ன செய்யலாம், அவங்களாம் என்ன செய்யலாமா, அதை முடம் குருடு உள்ளதை அடித்து பூசிக்கும் போது சாப்பிடலாமா. ரத்தத்தை மாத்திரம் என்ன செய்யக்கூடாதான், சாப்பிடாதபடிக்கு அதை என்ன செய்யணும், தண்ணீரை போல என்ன செஞ்சிடணுமா, தரையில் ஊற்றி விடணும் அப்படிங்கிறாரு. இப்படி கர்த்தர் என்ன செய்ய சொல்றாரு. அடுத்தபடியாக 11வது அதிகாரம் 11வது அதிகாரத்தில் ஆபி மாதத்தை நீங்கள் என்ன செய்யணும், கவனிக்கணுங்கிறார். ஏன்னா எகிப்திலேருந்து அவங்க கிளம்பி வந்த நாட்கள், அதனால அதை நீங்கள் என்ன கவனித்து பார்த்துட்டு அதுக்கு என்னமா பஸ்கா பலி செலுத்தணுமா. அதுக்கு ஆடு மாடுகள் பலி செலுத்தணும். ஏன்னா நம்ம எகிப்திலேருந்து புறப்பட்டு வரும்போது சாயங்கால நேரத்துல அவங்க என்ன செஞ்சாங்க, புசித்து வந்தாங்க, பஸ்கா பலியை புசித்து வந்தாங்க. அதனால என்ன செய்யணுமா, அந்த சாயங்கால நேரத்துல அதை புசிக்கிறது 7 நாள் வரைக்கும் அவங்க என்ன செய்யணுமா, அந்த புளிப்பில்லாத அப்பத்தை என்ன செய்யணுமா, புசிக்கணுமா. அத்தபடியாக அவங்க 7 நாள் அந்த புளிப்பில்லாத அப்போ அவங்ககிட்ட இருந்து காணக்கூடாது. புளிப்பில்லாத அப்போ தான் அவங்கள்ட்ட காணப்படும் தவிர புளிப்புள்ள அப்போ அவங்கள்ட்ட காணப்படக்கூடாது. ஏன்னா முதல் நாள் சாயங்காலத்தில் அவங்க என்ன செய்றாங்க, பழைய மாம்சத்தில் எதையாவது முழுவதும் விடியற் காலம் என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. பழைய மாம்சத்தை முழுவதும் விடிய காலம் வரைக்கும் நினைச்சுக்கூடாது, வைக்கக்கூடாது. தேவனா கர்த்தவங்க கொடுக்குற வாசல் எதிராலே நினைச்சிடும் அந்த பசுக்காவை என்ன செய்யணும், அடிக்கக்கூடாதான். நமக்கு கர்த்தர் கொடுக்கும் உன்னுடைய வாசல்களில் எதிலும் நீ நினைச்சிரு பஸ்காவை அடிக்கக்கூடாதாம். அது கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்நானமாகி ஆலயத்தில் போய் தான் நினைச்சணும் அந்த பஸ்காவை நினைச்சணுமா, அடிக்கணுமா. பஸ்காவை அங்கதான் அடிச்சு கர்த்தர் தெரிந்து கொள்ள ஸ்நானமாகி அந்த ஆலயத்துல தான் நினைச்சணும் அந்த கறியை பொரித்தோ அவிச்சோ புசித்தோ நினைச்சணும், புசிக்கணும். அது விடியற்காலம் வரைக்கும் நினைச்சக்கூடாது, வைக்கக்கூடாது. அது நம்ம கூடாரங்களுக்கும் நினைச்சக்கூடாது, திரும்பி மீதி கொண்டு வரக்கூடாதாம். அடுத்த 6 நாளும்
புளிப்பில்லாத அப்பம் புசிக்க வேண்டும். 7ஆம் நாள் தேவனாய கர்த்தருக்கு ஆசீர்வதிக்க விட நாளா இருக்கும். அதனால யாதொரு வேலையும் அந்த நாள் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாதான். அதே மாதிரி 7 வாரங்களை எண்ணணுமா. 7 வாரங்களை எண்ணி அதுல அறுப்பு காலம் முதல் அறுப்பு காலம் தொடங்கி மற்ற 7 வாரங்களை எண்ணணுமா. எண்ணி அது முடியும் போது வாரங்களின் பண்டிகையை கொண்டாடணுமா. அதற்கு கர்த்தருக்கு மனப்பூர்வமா காணிக்கைகளை செலுத்தணும். அதுவும் கர்த்தர் தெரிந்து கொள்ள ஸ்நானத்துல கொண்டு மனப்பூர்வமா நம்ம குமாரன் குமாரத்தி வேலைக்காரன் வேலைக்காரி திக்கற்றவர்கள் பரதேசி உதவிகள் இவங்களெல்லாம் என்ன செய்யணும், நம்மளோட சந்தோஷப்படுறதுக்கு அவர்களையும் அழைத்து கொண்டு போய் என்ன செய்யணுமா, சந்தோஷமாக அவனோட சன்னிதானத்துல என்ன செய்யணுமா, பூசிக்கணுமா. அடுத்தல கூடார பண்டிகை. கூடார பண்டிகை வந்து 7 நாள் ஆசரிக்கணுமா. அந்த பண்டிகையில நம்முடைய குமாரன் குமாரத்தி வேலைக்காரன் வேலைக்காரி வாசல்கள் லேவியன் பரதேசி திக்கட்ட பிள்ளைகள் உதவிகள் எல்லாரும் என்ன செய்யணுமா, சந்தோஷமா இருக்கணுமா அந்த கூடார பண்டிகையில. அதுக்கும் கர்த்தர் தெரிந்து கொள்ள ஸ்நானத்துல போய் என்ன செய்யணுமா, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்தபடினால தெரிந்து கொள்ள ஸ்நானத்துல போய் 7 நாள் வரைக்கும் பண்டிகையை ஆசரித்து என்ன செய்யணுமா, அப்படி சந்தோஷமா இருக்கணுமா. அடுத்தபடியாக வருஷத்தில் 3 தரம் என்ன செய்யணுமா, புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வார பண்டிகை கூடார பண்டிகையில நம்ம ஆண் மக்கள் எல்லாரும் கர்த்தர் தெரிந்து கொள்ள ஸ்நானத்துல அவர் சன்னதிக்கு முன்பாக காணப்படணும். மற்ற நாள் ஆலயத்துக்கு போகவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆலயத்துக்கு போகாம இருந்தாலும் அந்த வருஷத்துல 3 நாளும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை வார பண்டிகை கூடார பண்டிகை கொண்டாடும் போது கண்டிப்பா ஆண் மக்கள் என்ன செய்யணும், இந்த 3 நாள் மாதிரி என்ன செய்யணும், ஆலயத்துக்கு கண்டிப்பா போயிடணுமா. ஆனா போகும்போது அவங்க வெறுங்கையா போகக்கூடாது. வெறுங்கையா போக முடியாது. தனக்கு ஏற்றபடி தன்னுடைய கர்த்தர் நமக்கு கொடுக்க ஆசீர்வாதத்தின் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கை என்ன செய்யணுமா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு போகணுமா. இது வந்து நம்முடைய தேவனாய கர்த்தர் நமக்கு கொடுக்குற கட்டளை. அடுத்தபடியாக நம்முடைய கோத்திரங்கள் தேர்வு நமக்கு கொடுக்குற வாசல்ல நியாயாதிபதிகள் தலைவரை என்ன செய்யணுமா, ஏற்படுத்தணுமா. அவங்க வந்து நீதியுடன் கூடிய நியாயத்தை என்ன செய்யணுமா, அவங்களுக்கு செய்யணுமா. யாருக்கும் நியாயத்தை என்ன செய்யக்கூடாது, புரட்டக்கூடாது, மோதாட்சியம் பண்ணக்கூடாது, பரிதானம் வாங்கக்கூடாது. பரிதானம் வந்து கண்களை ஞானிகள் கண்களை குருடாக்கிடுமா. நீதிமானுக்கு நியாயத்தை தாறுமாறாக்கிடுமா. அதனால நம்ம பிழைத்து கர்த்தருக்குள்ள சந்தோஷமா கொடுக்குற தேசத்துல நம்ம கர்த்தர் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா நியாயத்தை புரட்டாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளணுமா. அடுத்தபடியாக தேவனாய கர்த்தருக்கு உண்டாக்கும் பலிபீடத்தண்டையில யாதொரு விக்கிரகத்தையும் என்ன செய்யக்கூடாதான், உண்டாக்கக்கூடாதான். யாதொரு சிலையும் நிறுத்தக்கூடாது. அது கர்த்தர் வெறுக்கிறாருன்னு சொல்றாரு. கர்த்தருடைய பலிபீடத்தண்டையில எந்த விக்கிரகமும் சிலையும் எதுவுமே நிறுத்தக்கூடாது. கர்த்தர் வெறுக்கிறாருன்னு சொல்றாரு. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.